ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிறது நம்ம தமிழ் சினிமாவை சேர்ந்த, தமிழ் சினிமான்னு சொல்கிறதுக்கு பதிலாக இந்த இந்திய சினிமாவை எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன், அதில் ஏகப்பட்ட வரலாறு நிகழ்வுகளை சொல்லக்கூடிய நிறைய படங்களை நம்ம பார்த்துருப்போம். இந்த வரலாறு நிகழ்வுகள்லாம் எப்படி நடந்தது, எதனால் நடந்தது அப்படின்ற மாதிரி நிறைய நல்ல படங்கள் வந்திருந்தாலுமே கூட ஒரு சில படங்கள் வரலாறு நிகழ்வு அப்படின்னு சொல்லி மத கலவரத்தையும் இனக்கலவரத்தையும் தூண்டும் விதமாக ஏகப்பட்ட படங்கள் வந்திருந்தாலுமே கூட அத்தனை படங்களையும் இந்த வீடியோவில் நான் பேச போகிறது கிடையாது. குறிப்பிட்டு ஒரு முக்கியமான ஒரு சில படங்களை பற்றி நான் பேச போகிறேன். ஸோ அதெல்லாம் என்னென்ன படங்கள் அப்படின்றத பற்றி தெளிவாக பேசுவோம். மற்றும் எந்த வகையில் இந்த படங்கள்லாம் வந்து மத கலவரத்தையும் இனக்கலவரத்தையும் தூண்டும் விதமாக கொஞ்சம் கான்ஸ்பிரசியாகவும் கான்ட்ரோவர்சியாகவும் இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக பேசுவோம். இதுக்கு மேலே இன்ட்ரோடக்ஷன்லாம் வளவலன்னு தேவையில்லை, நேராக விஷயத்துக்குள்ளே போவோம் வாங்கலேன். இப்போ இந்த லிஸ்ட்டில் முதலாவதாக நான் சொல்ல போகிற படம் கிட்டத்தட்ட 2023 வருஷமா அதுக்கு முன்னாடியே வந்துருச்சுங்க. என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயக்குனர் விவேக் ரஞ்சன் அக்னிஹோத்ரி அவர்களின் இயக்கத்தில், அனுபம் கேர் அவர்களின் இயக்கத்தில் என்ற பாருங்க அவரின் நடிப்பில் வெளிவந்த படம் தான் காஷ்மீரி ஃபைல்ஸ் அப்படின்ற ஒரு படம். ஸோ இந்த படம் வந்து அந்த காலகட்டத்தில் பயங்கர கான்ட்ரோவர்சியை கிரியேட் பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். அதுக்கு முக்கியமான காரணமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காஷ்மீரி ஃபைல்ஸில் சொல்லப்பட்ட ஒரு வரலாற்று நிகழ்வு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். என்னன்னா 1990 வருஷம் காஷ்மீரில் நடந்த காஷ்மீரி பண்டிட்ஸ் இவர்கள் மேலே நடந்த ஒரு இனப்படுகொலையை பற்றி மையமாக வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் இந்த படம். ஸோ இந்த படத்தில் இப்படி ஒரு நிகழ்வு காஷ்மீரில் 1990 வருஷம் நடந்ததுங்க. அதாவது காஷ்மீரில் இருக்கக்கூடிய காஷ்மீரி பண்டிட்ஸை குறிப்பிட்ட ஒரு முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்தவங்க, முஸ்லீம் அமைப்பை சேர்ந்தவர்கள் இனப்படுகொலை செஞ்சாங்க. அவங்க எல்லாரையுமே வந்து காஷ்மீரை விட்டு வெளியேற சொன்னாங்க. இதனால இந்த மாதிரி வெளில போக மாட்டேன் அப்படின்னு மறுத்த பண்டிட்ஸை இவங்க வெறித்தனமாக கொலை பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் அதை தட்டி கேட்க வந்து இராணுவத்தினரையும் கொலை பண்ணாங்க, போலீஸையும் கொலை பண்ணாங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தோட கதை வந்து அமைஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி கதை வந்து அமைஞ்சு இந்த படம் ரிலீஸ் ஆன உடனே ஏகப்பட்ட சர்ச்சைகளை இந்த படம் சந்திச்சுது. அந்த சர்ச்சையிலேயே குறிப்பிட்டு சொல்லணும்னு வைங்களேன், பொதுவாகவே இந்த படம் யாரை வந்து மையப்படுத்தி எடுக்கப்பட்டது, காஷ்மீரி பண்டிட்ஸை பற்றி மையப்படுத்தி எடுக்கப்பட்டது. அது மட்டும் அவங்களுக்கு எதிர்ப்பு குரல் கொடுத்த முஸ்லீம்களை வந்து சம்மந்தப்பட்டு எடுக்கப்படுது இல்லைங்களா. ஸோ ஆப்வியஸாக முஸ்லீம் அமைப்பினர் பல பேர் வந்து இந்த படத்துக்கு வந்து பயங்கரமாக கண்டனம் தெரிவித்தாங்க. இன்னைக்கு எல்லாருமே நல்லா அமைதியாக சுமூகமாக போயிட்டு இருக்கு. எதுக்கு அந்த 1990 நடந்த அந்த கதையை எடுத்து மறுபடியும் ஒற்றுமையை கெடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி பண்ணாங்க. இது மட்டும் இல்லாமல் காஷ்மீரை சேர்ந்த ஒரு சில பண்டிட்ஸே என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை பார்த்தோன்னே இந்த படத்தில் நடந்த கதை வந்து என்னதான் உண்மையாக இருந்தாலும் இந்த படத்துல இது ரொம்ப மிகைப்படுத்தி இவங்க சொல்லியிருக்காங்கப்பா. அதனால வரலாறுல நடந்த ஒரு கதையை நாங்க சொல்றோம் அப்படின்ற மாதிரி இந்த படத்தை வந்து நம்ம எடுத்துக்கிட்டா கூட இது வந்து கொஞ்சம் இந்த ஜாதி மற்றும் மதம் சம்பந்தப்பட்ட ஒரு இனவெறியை தூண்டி வரும் விதமாகத்தான் இந்த படத்துல வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இவங்க திணிச்சிருக்கிறாங்க. இனப்படுகொலையை வந்து இந்த அளவுக்கு வன்மமாகவும் இதை பார்க்குற அத்தனை ஆடியன்ஸுக்கும் மனசுக்குள்ளடா இவங்களை பார்த்தாலே வெறியேறுதா அப்படின்ற அளவுக்கு ஒரு உணர்வை தூண்டும் விதமாக இந்த படத்துல வந்து நிறைய விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி முஸ்லீம் கிடையாதுங்க, ஒரு சில காஷ்மீரி பண்டிட்ஸே இந்த படத்தை பார்த்துட்டு சொன்னாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வேற என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி அப்படின்ற மாதிரி ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது. இந்த யூனிவர்சிட்டியும் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் ஒரு நாட்டுப்பற்றே இல்லாத ஒரு யூனிவர்சிட்டி. அந்த காலகட்டத்தில் இருந்த டெரரிஸ்ட்டுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு விஷயத்தை வந்து அந்த படத்தில் வச்சிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் டாக்ஸ் ஃப்ரீ பண்ணாங்க. அதாவது பிஜேபி ரூலிங் பார்ட்டியாக இருந்தப்போ தான் அந்த படம் வந்தது. இப்போ அவங்க தான் ரூலிங் பார்ட்டி. ஸோ ஒரு சில ஸ்டேட்ஸ் அவங்க ஆண்டு கொண்டு இருக்கும் ஒரு சில ஸ்டேட்ஸில் வந்து இந்த படத்துக்கு டாக்ஸ் ஃப்ரீ பண்ணாங்க. மோடி அவர்கள் இந்த படத்தை பார்த்துட்டு பயங்கரமாக ப்ரைஸ் பண்ணாரு. அந்த காலகட்டத்தில் இந்த ஆர்டிகல் 370 அப்படின்றதையும் ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி இந்த படத்துக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்து நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடந்தாலுமே கூட ஒரு சில இடத்துல இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய கான்ட்ரோவர்சியை சந்திச்சுது. இருந்தாலும் இந்த படம் 25 கோடியில் எடுக்கப்பட்டாலும் கிட்டத்தட்ட 340 கோடி ரூபா இந்த படம் கலெக்ஷன் பண்ணியிருக்குது. காஷ்மீரி ஃபைல்ஸை தொடர்ந்து இரண்டாவதாக நான் சொல்ல போகிற படம் கேரளா ஸ்டோரி அப்படின்ற படம். இந்த படத்துக்கு வந்த கான்ட்ரோவர்சி என்ன அப்படின்றது பல பேருக்கு தெரிஞ்சாலும் தெரியாத ஒரு சில பேருக்கு நான் இதை பற்றி சொல்கிறேன், இந்த கதையை பற்றி சொல்கிறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மத சம்பந்தப்பட்ட ஒரு கதைங்க. இந்த கதை வந்து எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் இருக்கக்கூடிய ஹிந்து மற்றும் கிறிஸ்டியன் கம்யூனிட்டியை சேர்ந்த பெண்களை வந்து ஒரு சில முஸ்லீம் இளைஞர்கள் அவங்கள மதம் மாற வச்சு அவங்கள லவ் பண்ணி நம்பிக்கை கொடுத்து அதுக்கப்புறம் அவங்கள கல்யாணம் பண்ணி அவங்கள வந்து பாகிஸ்தானுக்கு கூட்டு போனது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற ISIS அமைப்போட இவங்களை சேர வச்சு தீவிரவாதி ஆக்கினாங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தோட கதை வந்து அமைஞ்சிருக்கும். இதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை ஒரு படமாக பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஆனால் இது வந்து ஒருத்தரை வந்து குறிப்பிட்டு நம்ம குறை சொல்கிறோம், ஒரு சமூகத்தை நம்ம குறை சொல்கிறோம் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா அது ரொம்பவே கொச்சத்தனமாக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ஒரு படத்தில் வந்து வன்மத்தை திணிச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஒரு தனிப்பட்ட ஒரு குரூப்பை வந்து இவங்க ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி இந்த படம் இருக்கும். அதை பார்த்த பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இதனால் இந்த படத்துக்கு நான் ஆதரவா அகைன்ஸ்டா அப்படின்ற மாதிரிலாம் நான் வரல. நான் ஒரு நடுநிலைவாதி. ஒரு படத்தை நான் படமாக தான் பார்ப்பேன். ஆனால் இதில் சொல்லியிருக்கிற செய்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்னதான் உண்மையாகவே வரலாறுல நடந்திருந்தாலுமே கூட இந்த படம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் அவங்க கிட்ட இருந்து நல்ல பேர் வாங்குறதுக்கு எடுக்கப்பட்ட படம் மாதிரி தான் இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு காமன் ஆடியன்ஸாக நான் பார்த்தேன்.
இருந்தாலும் இது ஒரு படம் தானே அப்படின்ற மாதிரி நான் பார்த்துட்டு போயிட்டேன். இது வந்து பெருசான விமர்சனம் எதுவுமே பண்ணல. ஆனா இந்த மாதிரி டாபிக் உள்ள வரும்போது இந்த படத்தை வந்து நம்ம பேசாம இருக்க முடியாது இல்லைங்களா? ஸோ இது மட்டும் இல்லாம இந்த படம் ஏகப்பட்ட சர்ச்சைகளை சந்திச்சது. இவ்வளவு ஏங்க கேரளா மற்றும் தமிழ்நாட்டில் இந்த படம் வந்து பேன் பண்ணப்பட்டது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிஎம்கே கட்சி வந்து இந்த படத்தை வந்து பயங்கரமா அப்போஸ் பண்ணாங்க. கேரளா சொல்லவே வேணாம். சவுத் இந்தியாவில் இந்த படம் ரிலீஸ் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி பண்ணாங்க. கேரளாலே ஏகப்பட்ட இடத்துல வந்து எதிர்ப்புகள் வந்தது, ப்ரொடெஸ்ட் வந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட இறுதியில் சொல்லுவாங்க, கேரளாவில் இருக்கிற பெண்களுக்கு தாங்க இது நடந்தது, ஆனால் கேரளாலே நீங்கள் ப்ரொடெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா இது வந்து ஒரு உண்மை சம்பவம் அப்படின்றத வந்து இந்த படத்தோட இறுதியில் காமிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட 32,000 பெண்கள் வந்து இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணியிருக்காங்களா இஸ்லாமத்துக்கு. அதனால பெங்காலிலையும் இந்த படம், வெஸ்ட் பெங்காலிலையும் இந்த படம் வந்து பேன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுங்களா? 20 கோடி ரூபாய்க்கு எடுக்கப்பட்ட இந்த படம் 303 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணிக்குது. ஸோ பாருங்க, மக்களோட சென்சிட்டிவான அவங்களோட உணர்ச்சியோட எப்படி விளையாடி காசு பார்க்குறாங்கன்னு. இந்த லிஸ்ட்டில் நான் மூன்றாவதாக சொல்ல போகிற படம் யதா சத்யநாராயணா அவர்களின் இயக்கத்தில் பாபி சிம்மா, தேஜ் அப்ரு மற்றும் வேதிகா, அனுஷியா இவங்கெல்லாம் நடித்து வெளியான ஒரு தெலுங்கு படமான ரசாகர் அப்படின்ற ஒரு படம் தான். இந்த படம் வந்து இன்ன வரைக்கும் எந்த கான்ட்ரோவர்சியும் சந்திக்கல. ஸோ இனிமேல் சந்திக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்னதுக்கப்புறம். ஏன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மத கலவரத்தை உண்டு பண்ணக்கூடிய அத்தனை அம்சங்களும் இந்த படத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 1947 இந்தியா சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 48 வரைக்கும் இந்தியாவுக்கே சுதந்திரம் கிடைச்சிருச்சு. ஆனால் ஹைதராபாத்துக்கு மட்டும் சுதந்திரம் கிடைக்கவில்லை. ஏன்னா ஹைதராபாத்தை அந்த காலகட்டத்தில் ரசாகர் மற்றும் நிசாமி வந்து ஆண்டு கொண்டிருந்தார்கள். இது ஆண்டு கொண்டிருக்கும் வரை ஓகே. ஆனால் அங்கே இருக்கிற ஹிந்துக்களை வந்து இஸ்லாமத்துக்கு கன்வெர்ட் பண்ண சொல்லி இனப்படுகொலை செய்யறது, அதுக்கப்புறம் கன்வெர்ட் ஆகாதவங்களை வந்து கொலை பண்ணுறது, கன்வெர்ட் ஆனவங்களை வந்து ரொம்ப பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறது, இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ்லாம் அங்கே நிறைய நடந்துட்டு இருந்தது அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பீரியடில் நடந்த இந்த ஒரு வன்மத்தை வந்து சொல்லக்கூடிய படம் தான் இந்த ரசாகர் அப்படின்ற ஒரு படம். ஸோ இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக விளங்கிய சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்த மாதிரியான பிரச்சனையிலேருந்து ஹைதராபாத்தை எப்படி மீட்டார், ஹைதராபாத்தை வந்து துர்கிஸ்தான் அப்படின்ற மாதிரி மாற்றுறதுக்கு உண்டான நிறைய பாலிடிக்ஸ் நடக்கும்போது சர்தார் வல்லபாய் பட்டேல் எப்படி இன்வால்வ் ஆனார், எப்படி இந்திய மக்களை காப்பாற்றினார் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அந்த காலகட்டத்தில் அந்த ஹைதராபாத்தை ஆண்டு கொண்டு இருக்கும் ஓம்சார் அலி கான் அப்படின்ற மாதிரி ஓம்சார் அலி கான் சீஃப் ஆஃபீஸர் மிலிட்டன் அவர் வந்து கசிம் ரசிவி அப்படின்வாங்க. இவங்க ரெண்டு பேரும் என்ன நாட்டுரியங்கள் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படத்துக்கு இன்னி வரைக்கும் எந்த பெரிய கான்ட்ரோவர்சியும் எதுவும் வரவில்லை. ஆனால் இந்த படத்தோட கண்டென்ட் அத்தனை அம்சங்களும் கொண்ட ஒரு கான்ட்ரோவர்சியலான ஒரு விஷயம் தான். ஆனால் இருந்தாலும் இந்த படத்தை பார்க்காதவங்க பாருங்க, இப்படியும் வரலாறில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்றத இந்த படம் வந்து கிளியர் கட்டாக சொல்லியிருக்கோம். ஆனால் என்ன கொஞ்சம் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் என்ன சாதனை பண்ணார் அப்படின்றத சொல்லும் விதமாக ரொம்ப வன்முறை இல்லாமல் எடுத்திருப்பாங்களா அப்படின்னு எனக்கு கேட்டிங்கன்னா பயங்கரமாக வன்மம் இருக்கும். ஆனால் பெருசாக வெளில தெரிய வரல. ஆனால் இந்த படம் ஓடிச்சா ஓடலேன்னு தெரியல, நான் பார்த்தேன். ஆனால் ஒரு தடவை பார்க்கலாம், நல்ல படம் தான். இப்போ இந்த லிஸ்ட்டில் 4வதாக சொல்ல போகிற படம் வர்ஷா பரத் அவர்களின் இயக்கத்தில் வெற்றிமாறன் அவர்களோட ப்ரொடக்ஷனில் அஞ்சலி சிவராமன் அவர்களின் நடிப்பில் வெளிவந்த படம் தான் பேட் கேர்ள் அப்படின்ற ஒரு படம். ஸோ இந்த படம் வந்து படம் ரிலீஸுக்கு முன்னாடியே பயங்கர கான்ட்ரோவர்சியை சந்திச்சிருச்சு. ஏன்னா இந்த படத்தோட ட்ரைலர் மற்றும் டீசர் வெளியிட்டாங்க பார்த்தீங்களா. அது வெளியிட்டப்போ இந்த படத்தோட இயக்குனர் வந்து ஒரு பேட்டி கொடுத்தாங்க. அந்த பேட்டியில் அவங்க என்ன சொன்னாங்க, பெண்களை ஏன் நீங்கள் ரொம்ப புண்ணியமாக பார்க்குறீங்க, பெண்கள் என்பவர் அவரும் ஒரு மனுஷி தானே, அவங்களுக்கும் நிறைய உணர்ச்சிகள்லாம் இருக்கும். அப்படி பாருங்க, பெண்களை ரொம்ப புனிதமாக பார்த்து அவங்க ஏதாவது அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயங்களை வந்து அவங்க பூர்த்தி பண்ணணும்னு நினைக்கும் போது நீங்கள் உடனே பொங்கி வழிறீங்க, இந்த மாதிரி பொங்காதீங்கடா டே அப்படின்ற மாதிரி இன்டைரக்டாக சொன்னாங்க. சொன்னதுக்கு ஏகப்பட்ட கான்ட்ரோவர்சி, இந்த படத்துக்கு ஏகப்பட்ட எதிர்ப்பு. அட நீ இப்படியெல்லாம் சொல்லுவியா, பெண்கள் என்பவர்களை நாங்கள் எப்படி தமிழ்நாட்டில் பார்க்குறோம் தெரியுமா அப்படின்ற மாதிரி ஒரு சில தற்கொலைகள் வந்து கொஞ்சம் எழும்பி வந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த படத்தை ஃபுல்லாக கவனிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிய வந்தது இவங்க ஏன் எழும்பி வந்தாங்க அப்படின்றதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா இந்த படத்தில் இவங்க போர்ட்ரே பண்ணியிருக்கக்கூட அந்த ஒரு பொண்ணு வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு சமுதாயத்தை சேர்ந்த பொண்ணு, ஒரு பிராமின் சமுதாயத்தை சேர்ந்த பொண்ணு. ஸோ இந்த சமுதாயத்தை பொண்ணு மட்டும் தான் இப்படிலாம் தப்பு பண்ணுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து காமிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட எதிர்ப்புகள் வந்தாலும் இதுக்கு வந்து தனுஷ், பாரஞ்சித் மற்றும் விஜய் சேதுபதி எல்லாம் பயங்கர ஆதரவு கொடுத்தாங்க. ஆனால் எதிர்த்தவர் ஒரே ஒரு மனிதர் மட்டும்தான், அவர் தான் மோகன்ஜி அவர்கள். என்னதான் இவர் எதிர்த்தாலும் இவரை யாருமே கண்டுக்கல. ஸோ அதனால காண்டாயி அவரே வெளில போயிட்டாரு. இதுக்கப்புறம் இதே மாதிரியான ஒரு பிரச்சனை நயன்தாரா அவர்கள் நடித்த அன்னபூர்ணி படத்துக்கும் வந்தது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணி அவர்கள் ஒரு பிராமண கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு பெண்ணாக அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. அவங்க செய்யக்கூடிய சில விஷயங்கள், சிலுமிஷ வேலைகள், சில சுதந்திரமான விஷயங்கள் எல்லாத்தையும் பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நடந்து கொண்டே தான் இருக்கும் தமிழ்நாட்டில். அதை தடுப்பதற்கு நமக்கு எந்த ஒரு சக்தியும் இல்லை. என்ன பண்ணுறது, பார்த்துட்டு கப்புச்சிப்புன்னு எல்லாத்தையும் மூடிக்கிட்டு போக வேண்டியதான். அப்படி தான் இருக்குது இன்றைக்கி நாட்டு நிலைமை. ஸோ இதுக்கு மேலே இதை பற்றி பேச வேணாம், நீங்களே புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்ததாக நான் சொல்ல போகிற படம், 5வதாக சொல்ல போகிற படம் நம்ம மோகன்லால் அவர்களின் நடிப்பில் பிருத்திவிராஜ் சுகுமாரன் அவர்களின் இயக்கத்தில் வெளிவந்த எம்புரான் அப்படின்ற படம் தான். இந்த எம்புரான் படத்தில் என்னதான் நடந்தது கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, நான் 2019 வருஷம் வெளியான லூசிவர்லேருந்து ஆரம்பிக்கிறேன். லூசிவர்ன்றது ஒரு நல்ல தரமான படம். இந்த படத்தில் வந்து நம்ம மோகன்லால் அவர்கள் வெறும் 15 நிமிஷம் தான் வந்திருப்பாரு. ஆனால் வர சீன் எல்லாம் பயங்கர மாசா பட்டைய கிளப்புற அளவுக்கு இருக்கும்.
இருந்தாலும் அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட், ஏகப்பட்ட லாங்குவேஜில் வந்து அந்த படத்தை வந்து ரீமேக்லாம் பண்ணாங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஹிட்டான படம் நம்ம மோகன்லால் அவர்களோட கெரியரில் ஒரு முக்கியமான படங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு படத்தை எடுத்து போட்டு 2வது பார்ட் எம்புரான்னு வெளியிடும் போது இந்த படத்துக்கு எப்பேற்பட்ட எதிர்பார்ப்பு இருக்கும். ஸோ எதிர்பார்ப்பு இருக்கும்ல, அதை அழகாக வந்து யூஸ் பண்ணினாரு பிருத்திவிராஜ் அவர்கள். ஏன்னா இது தாண்டா சாக்கு, இந்த டைம் தாண்டா எல்லாருமே வருவானுங்க, வரவங்கிட்ட நம்ம மனசுக்குள்ள ரொம்ப நாளாக பூட்டி வச்ச அந்த பாரத்தை இறக்கி வச்சிரும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொன்னார். என்னன்னா இந்த படத்தில் குஜராத் 2002 வருஷம் அந்த குஜராத் ரைட்டுன்னு சொல்லுவாங்க, குஜராத்தில் ஏற்பட்ட ஒரு கலவரத்தில் பில்ஜிஸ் பானு அப்படின்ற ஒரு பொண்ணை வந்து பாலியல் வன்கொடுமை செய்கிற மாதிரி ஒரு சில சீனு, அதுக்கப்புறம் இந்த குஜராத் ரைட்டை பற்றி நிறைய அந்த மதக்கலவரத்தை பற்றிலாம் சொல்லியிருப்பாங்க இந்த படத்தில். ஸோ இந்த சீன் இந்த படத்தில் பார்த்த உடனே இந்துத்துவ அமைப்பை சேர்ந்த ஒரு சில பேர் இந்த படத்துக்கு வந்து கண்டனம் தெரிவித்தாங்க. இந்த படத்தை வந்து பேன் பண்ணணுங்க, உடனே இந்த படத்தில் இருக்கிற நிறைய முக்கியமான சீன்ஸ் எல்லாம் கட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட ரிக்வஸ்ட் வச்சோன்னா இந்த படத்தில் இருக்கக்கூடிய 17 சீன் முக்கியமான சீனை வந்து கட் பண்ணாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பிரச்சனைக்கு மோகன்லால் அவர்களே வருத்தம் தெரிவித்தார். பிஜேபி நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வந்து இந்த படத்துக்கு பயங்கர கண்டனம் தெரிவித்தாங்க. ஸோ இந்த மாதிரியான ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலுமே கூட இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் பட்டை கிளப்பிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்கள்லாம் வந்து இந்த மாதிரி சர்ச்சையெல்லாம் சந்திச்சனால இந்த படம் வந்து தமிழ்நாட்டில் பெருசாக கலெக்ஷன் பண்ணலைன்னா கூட ஓவராலாக ஓவர்சீஸ் மற்றும் ஆல் ஓவர் த வேர்ல்டு இந்த படம் வந்து நல்லா கலெக்ஷன் தான் பண்ணியிருக்கு. இருந்தாலும் இப்போ ஏற்பட்ட பிரச்சனையும் இந்த படம் சந்திச்சிருக்குப்பா. 6வது தளபதி விஜய் அவர்கள் நடித்து வெளியான மெர்சல் இந்த படத்தில் என்னங்க பண்ணியிருக்காங்க, ஏதாவது ஜாதி மதம் கலவரம் ஏதாவது ஒன்று வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா விஜய் அவர்கள் செய்த சில செல்மிஷனால இந்த படத்துக்கே ஆப்பு வந்தது அப்படின்றத பற்றி நான் சொல்லிக்கிறேன். உடனே விஜயோட அரசியலுக்கு நீ எதிர்ப்பா அதனால தானே அப்படின்னு சொன்னீங்கன்னா இல்லைங்க, இதெல்லாம் சொல்லணுங்க, சொல்லும் போது எல்லாரையும் தான் சொல்கிறேன், அதுக்கு நான் மோகன்லாலுக்கு எதிர்ப்பா, வேற ஏதாவது காஷ்மீரி ஃபைல்ஸ்க்கு எதிர்ப்பா, என்னங்க சொல்கிறீங்க, விஸ்வரூபம் கமலுக்கு எதிர்ப்பா, விஸ்வரூபம் கமல்னா இது அடுத்தது சொல்கிறேன். ஸோ மாஸ்டர்ன்ற பாருங்க மெர்சல் என்ன நடந்ததுன்னு சொல்கிறேன், அதுலேயும் ஒரு சில கான்ட்ரவர்சி வந்தது. இந்த படம் வெளியானதே ஒரு மிகப்பெரிய சாதனை அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க. என்னென்ன பிரச்சனை வந்ததுன்னு சொன்னால், முதல் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் வெளியாகும் போது 10% டாக்ஸ் இருந்த அந்த டாக்ஸ் என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் 28% இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் போச்சுரா சாமி, இந்த படம் வந்து ஓடுமா ஓடாதான்ற ஒரு கனவுல நான் உட்காந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு தேனாண்டால் ஃபிலிம்ஸ் யோசிச்சுட்டு இருக்கும்போது சத்தியமா அந்த படத்தை போட்ட காசை நம்ம எடுக்க மாட்டோம், ஏன்னா இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை பண்ணி இதுக்கான ப்ரொட்டஸ்ட்லாம் பண்ணி ஓரளவு அந்த பிரச்சனையிலேருந்து வெளில வந்தாங்க. நம்பர் 1 பிரச்சனை. நம்பர் 2 பிரச்சனை என்னன்னா இந்த படத்தில் வந்து பர்மிஷனே இல்லாமல் அனிமல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறாருப்பா அட்லி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆமா குமார், யார் அந்த அனிமல், யார் அந்த அனிமல்னு கேட்காதீங்க, அப்படி ஒரு அனிமலை யூஸ் பண்ணியிருக்காராம், டைனோசரை யூஸ் பண்ணாரான்னு தெரியல. ஆனால் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து அனிமல் வெல்ஃபேர் போர்டிலேருந்து இந்த படத்துக்கு என்ஓசி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி நிறுத்தி வச்சுட்டானுங்க. அதுக்கப்புறம் அதுவும் கொஞ்சம் காலகட்டத்தில் அப்படி இப்படி பஞ்சாயத்தெல்லாம் பண்ணி கையில் காலில் வந்து அவங்களும் வந்து என்ஓசி கொடுத்துட்டாங்க கடைசியாக. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களோட படத்தை நம்ம பேன் பண்ணணும்ப்பா, ஏன்னா விஜய் அவர்கள் இந்த படத்தில் ஜிஎஸ்டியை கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுகிறாரு. நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு எப்படியாவது மக்கள்கிட்ட வந்து நிறைய காசை உஷார் பண்ணி நாட்டை வளர்க்கணுன்ற மாதிரி ஐடியா பண்ணுகிறோம், நீ அழகாக ஒரு படத்தில் 200 கோடி வாங்கிட்டு வந்து 3 மணி நேரம் படத்தில் எங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறல நீ அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் இந்த மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணுறாருன்னு பிஜேபியும் ஏடிஎம்க்கும் பயங்கரமா விஜய் அவர்களுக்கு எதிர்ப்பு குரல் கொடுத்தார்களே. இதையும் தாண்டி 4வது ஒரு பிரச்சனை, அது என்னன்னா இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் இந்த படத்தை பேன் பண்ணணும், கவர்மெண்ட் டாக்டர்ஸை குற்றச்சாட்டு பண்றியா நீ, குற்றம் வைக்கிறியா நீ, சிசேரியன் தான் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தூண்டி விடுறியா மக்களை, உடனே நிறுத்துறா உன் படத்தை அப்படின்ற மாதிரி இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் இந்த படத்துக்கு வந்து பேன் பண்றதுக்கு ஆரம்பிச்சாங்க. இந்த பிரச்சனையெல்லாம் ஓஞ்சி இந்த படத்துக்கு 250 கோடி ரூபா செலவு பண்ணி ரிலீஸ் ஆன உடனே இந்த படம் பார்த்த வேலை என்ன தெரியுங்களா, நல்ல கலெக்ஷன் பண்ணிச்சே, ஆட வெற்றி படம் தானே இது, என்ன 250 கோடி ரூபா கலெக்ஷன் பண்ணி இதில் இந்த படம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் தேனாண்டால் ஃபிலிம்ஸ் வருத்தத்தோட என்ன சொன்னாங்கன்னா இந்த படத்துக்கு பண்ண கலெக்ஷனோட எங்களோட எக்ஸ்பென்சஸை இழுத்து விட்டானுங்கப்பா, அதனால என்னதான் பெரிய கலெக்ஷன் பண்ணாலும் இந்த படம் சல்லி ரூபாய்க்கு தேரல எங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கான்ட்ரோவர்சியையும் தாண்டி இந்த மாதிரியான சர்ச்சையில் சிக்க வச்சு இந்த படத்தை எப்படி பண்ணிட்டானுங்க பார்த்தீங்களா. 7வதா சொல்ல போகிறது விஸ்வரூபம் 1 மற்றும் விஸ்வரூபம் 2. விஸ்வரூபம் 1 தப்பிச்சிக்கிச்சிங்க, அதாவது இந்த படத்தில் வந்து முஸ்லீம்ஸை பற்றி பேசுகிறாங்க. ஸோ இவங்களை வந்து தீவிரவாதிகளாக போர்ட்ரே பண்ணுறாரு கமல். ஸோ அவர் வந்து ஒரு வன்மம் பிடித்த ஒரு மனிதர். ஸோ அவர் வந்து என்னதான் ஒரு ஏத்திஸ்ட் இனவாதி இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாலும் அவரோட படத்தில் அவர் சிம்பாலிக்காக நிறைய குறியீடுகளை வைப்பார் அப்படின்னு சொல்லி கமல் அவர்கள் மேலே ஏகப்பட்ட விமர்சனம் வந்து இந்த படத்தை வந்து தமிழ்நாட்டில் வெளியிடக்கூடாது அப்படின்னு உசுப்பேத்தி இந்த படத்தை அவன் ஸ்டேட் டு ஸ்டேட் போய் பார்க்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பல பிரச்சனைகள் வந்தோடனே விஸ்வரூபம் 1 தியேட்டர்கள் ரிலீஸ் பண்ணி கிட்டத்தட்ட 90 crores கிட்ட இந்த படம் 90 crores பட்ஜெட்டு, அதுக்கு மேலே இந்த படம் வந்து கலெக்ஷன் பண்ணி கமல் அவர்களோட கெரியரில் மிகப்பெரிய சாதனையை படைத்தது விஸ்வரூபம். ஒன்றும் சரக்கு இல்லைனா கூட. ஆனால் இதே பாணியில் விஸ்வரூபம் 2வையும் நம்ம ஓட வச்சு ஒரு கல்லா கட்டிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ண நம்ம கமல் அவர்கள் இந்த படத்தை 2018 வருஷம் ரிலீஸ் பண்ணாரு. பண்ண உடனே மறுபடியும் நீ முஸ்லீமை வந்து நீ கிரிட்டிசைஸ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ப்ரொடெஸ்ட் பண்ணி இந்த படத்தை வந்து பேன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த காலகட்டத்தில் முதல்வராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, ஏப்பா ஒரு தடவை தான் உன்னை மன்னிச்சு விடுவேன், சும்மா விடுவேனா, ஸோ இந்த படத்தை தமிழ்நாட்டில் பேன் பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வரும், பொலிட்டிக்கல் பிரச்சனை வரும்னு மறுபடியும் இந்த படத்தை வந்து பேன் பண்ணாங்க.
இதுக்கப்புறம் இந்த படத்தில் சொல்லியிருக்கக்கூடிய சில டர்ட்டி பாலிடிக்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த படத்தை குறை சொல்லி இந்த படத்தை பார்க்க வைக்கிறதுக்கு தேட்டருக்கு வர வச்சாங்க. தேட்டருக்கு போய் பார்த்தா தான் தெரியுது இந்த படத்தில் ஒரு சரக்கும் கிடையாது. கமலஹாசன் அவர்கள் அவரோட டர்ட்டி மார்க்கெட்டிங்கை மறுபடியும் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. இனிமேல் இந்த படத்தை பார்க்கக்கூடாது அப்படின்னு ரசிகர்கள் யாருமே தேட்டருக்கு வராமல் இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ் ஃபெயிலியர் ஆச்சு. இருந்தாலும் விஸ்வரூபம் 1 மற்றும் விஸ்வரூபம் 2 ரொம்பவே மிகப்பெரிய சர்ச்சையை சந்திச்சுது. மிகப்பெரிய கான்ட்ரோவர்சி, மிகப்பெரிய இனவாதம், மொழிவாதம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் வந்து பேசப்பட்டுச்சு. ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து ஒரு 7 படங்களை சொல்லியிருப்பேன் இல்லையா? இவ்வளோதான் இருக்குதா படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏகப்பட்ட படங்கள் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத அடுத்தடுத்து நம்ம வீடியோவில் பார்ப்போம். இது பற்றி உங்களோட கருத்துக்களை போடுங்க. வேறு என்ன படத்தை நான் மிஸ் பண்ணிட்டேன்? இந்த படம் கூட ரொம்ப கான்ட்ரோவர்சியலான படம், ஜாதி மற்றும் மதக்கலவரத்தை தூண்டும் விதமாக இந்த படத்தில் நிறைய கண்டென்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா அது என்ன படம்ன்றதை கமெண்ட்டில் போடுங்க. நான் பார்த்துருந்தா அந்த படத்துக்கு ரிப்ளை பண்ணுறேன். இல்லைனா அந்த படத்தை பார்த்து ஒரு சில நண்பர்கள் ரிப்ளை பண்ணுவாங்க. நாமளும் பேசி தெரிந்து கொள்வோம் சினிமாவில் என்னென்ன நடக்கிறது என்று அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிற நண்பர்களே, நன்றி, வணக்கம்.